பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏன் ஆனந்தி அப்பாவை நினைச்சு வருத்தப்பட்டு இருக்கேன். எல்லாம் சரியாயிடும். நீ கொஞ்சம் படுத்து தூங்கு. எப்படி காயத்ரி, என் குடும்பம் எங்கேயோ ஊர் எல்லையில ஒரு மரத்தடியில கஷ்டப்படும் போது என்னால எப்படி தூங்க முடியும்? எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? பெத்த புள்ளையா இருந்துகிட்டு என் அப்பா அம்மாவுக்கு எந்த நிம்மதியும் கொடுக்க முடியாத பாவி ஆயிட்டேன்னா. ஐயோ, காலம் முழுக்க ஓடி ஓடி ஒழிச்சு அந்த வீட்டையும் நிலத்தையும் தவிர பெருசா என் அப்பா எதுக்குமே ஆசைப்பட மாட்டாரு. இன்னைக்கு அதுவும் இல்லாம நடு தெருவுக்கு வந்துட்டாங்க. ஒரு காலத்துல அந்த ஜெயம்பலிங்கத்தோட அப்பாவை என் அப்பா பகைச்சுக்கிட்டாரு. ஆனா அதே ஊரு முன்னாடி அந்த ஜெயம்பலிங்கம் என் குடும்பத்தை வீட்டை விட்டு துரத்தும் போது ஒருத்தர் கூட தடுக்கலன்னு நினைக்கிறப்போ என் மனசு ரண வேதனையா இருக்கு. என்னத்த நாங்க பெருசா ஆசைப்பட்டுட்டோம்? கோடி கோடியா பணம் வேணும், நிலம் வேணும், ராஜ வாழ்க்கை வேணும்னு ஆசைப்பட்டோம். எல்லாரும் மாதிரியும் ஒரு நிம்மதியான வாழ்க்கைய தானே அத வாழ கூட எங்களுக்கு கொடுத்து வைக்கல. நிலத்தையும் தான் உழைப்பையும் நம்பினாரு. தண்ணி இல்லாம நிலம் அவரை கைவிட்டுருச்சு. எங்க அண்ணனை நம்பினாரு, அவரும் கைவிட்டுட்டாரு. ஊரை நம்பினாரு, ஊரும் கைவிட்டுருச்சு. கடைசியில என்னையத்தே நம்பினாரு. இந்த நேரத்துல நானும் அங்க போய் வேலை இல்லைன்னு நின்னு இருந்தா பாவம் அந்த மனுஷன் நொந்து போயிருப்பாரு. இத்தனை வயசுக்கு அப்புறம் நிம்மதியா வாழ முடியாம தவிக்கிற நிலைமை எந்த அப்பா ஆத்தாக்கும் வரக்கூடாது. போதும், என் அப்பா கஷ்டப்பட்டது எல்லாம் போதும். இனிமே நான் அவரை கஷ்டப்படாம பாத்துப்பேன். எனக்கு என் குடும்பம் தான் முக்கியம். இங்க பாரு ஆனந்தி, நாங்க 3 பேரும் உனக்காக தான் கடவுள்கிட்ட போய் வேண்டிக்கிட்டோம். அப்பா அம்மாவுக்கு சீக்கிரம் ஒரு இடம் கிடைச்சிரும். நீ கவலைப்படாத. ஆனந்தி, நீ எங்களை விட தைரியசாலி, பொறுமைசாலி. உன் குடும்பத்துக்காக எல்லா கொடுமையும் தாங்கிட்டு இருக்க. இந்த வலியெல்லாம் கண்டிப்பா உனக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை கொடுக்கும். நீ தைரியமா இரு ஆனந்தி, நாங்க இருக்கோம். எல்லா பிரச்சனையும் சரியாயிடும் ஆனந்தி, நீ தைரியமா இரு.